வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குட்டி இன்ஃபோ. தமிழக மக்கள் அனைவருக்கும் தற்போது லேட்டஸ்ட் நியூஸ் ஒன்று வெளியாகி உள்ளது. அதன்படி தமிழக மக்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 12,000 வரவு வைக்க பாஜக அரசு மிகவும் தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. திமுகவின் பிளானை தவிடுபடியாக்கும் பாஜகவின் மெகா திட்டம் குறித்த மிக முக்கிய தகவலை இப்போது தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் யுத்தம் இப்போதே தொடங்கிவிட்டது. ஆளுங்கட்சியான திமுக கலைஞர் மகளிர் உரிமை தொகை மற்றும் கோடைக்கால சிறப்பு நிதி என ஒரே தவணையாக ரூபாய் 5,000 வழங்கி மக்கள் மத்தியில் நற்பெயரை பெற்றுள்ள நிலையில் அதற்கு போட்டியாக மத்திய பாஜக அரசு ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை தயார் செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. தமிழக வாக்காளர்களின் கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக கிட்டத்தட்ட ரூபாய் 12,000 வரை வரவு வைக்க டெல்லி மேலிடம் அதிரடி திட்டம் வகுத்து வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. சமீபத்தில் திருச்சிக்கு வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் நடத்திய ரகசிய ஆலோசனை கூட்டத்தில் இந்த விவகாரம் முக்கிய இடம் பிடித்திருப்பதாக தெரிகிறது. தமிழக அரசின் ரூபாய் 5,000 திட்டம் பெண்களிடையே ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தை முறியடிக்க வேண்டும். ஆனால் அதைவிட பெரிய அளவிலான ஒரு நிதி உதவியை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்க வேண்டும் என மாநில நிர்வாகிகள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதை கவனத்தில் கொண்ட அமித்ஷா மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரு மெகா தொகுப்பை வழங்க ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய அரசின் கேஸ் மானியம், உரமானியம் மற்றும் பிரதமரின் கிசான் சம்மன் நிதி போன்ற பல்வேறு திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் நிலுவைத் தொகைகளை ஒருங்கிணைத்து அவற்றை மொத்தமாகவே ரூபாய் 12,000 பயனாளிகளுக்கு வழங்க தீவிரமாக தற்போது ஆலோசிக்கப்பட்டு வருகிறதாம். நேரடி பலன் பரிமாற்றம் அதாவது DBT மூலம் இந்த தொகை மக்களுடைய வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக செலுத்தப்படும் என்று கூறப்படுகிறது. அப்படி மக்களின் வங்கிக் கணக்கிற்கு செலுத்தும் போது அது ஆளுங்கட்சியின் திட்டத்தை விட அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என பாஜக தெளிவாக நம்புகிறது. இது வெறும் தேர்தல் கால அறிவிப்பாக மட்டும் இன்றி தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு வங்கியை உறுதிப்படுத்தும் ஒரு மாஸ்டர் ட்ராக் ஆக பார்க்கப்படுகிறது. அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரும்போது இந்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட வாய்ப்புகள் உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் வலுவான கூட்டணியை அமைப்பதற்கும் அதிமுக மற்றும் திமுக ஆகிய திராவிட கட்சிகளுக்கு பலமான சவாலை அளிப்பதற்கும் இத்தகைய நிதி சார்ந்த அறிவிப்புகள் பாஜகவுக்கு கை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக்காக தெரிந்து கொள்ள நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.